நீ நான் காதல் அபி விக்னேஷ் கல்யாணம் பார்த்தீங்கன்னா 10 நாளில் நடக்கிற மாதிரி ஃபிக்ஸ் பண்ணிட்டாங்க. நிச்சயதார்த்தம் அடுத்த நாள் கல்யாணங்கிற மாதிரியும் பேசியிருக்காங்க. ரீசெண்டாக பார்த்தீங்கன்னா இன்ஸ்டாவில் விக்னேஷ் அபி 2 பேரும் ஜோடியாக ஸ்டேஜில் இருக்கிற மாதிரி ஒரு வீடியோ ஷேர் ஆகி இருந்தது. ஷேரான வீடியோ பார்க்கும்போது நிச்சயதார்த்தம் நடந்து முடிஞ்ச மாதிரி தான் இருக்குது. இதில் டான்ஸ் எல்லாம் இருக்குது. டான்ஸ் கொரியோகிராஃப் பண்ணுறவங்க இந்த வீடியோவை ஷேர் பண்ணியிருக்காங்க. இந்த கல்யாணத்தை பார்த்தீங்கன்னா முரளி கிருஷ்ணன் நிறுத்த வாய்ப்பு இருக்குது. சுந்தரி முரளியை மீட் பண்ணுறாங்க இல்லையா, அதில் அபி கல்யாணத்தை பற்றி முரளிக்கிட்ட சொல்லலாம். அதனால் முரளியும் இந்த கல்யாணத்தை நிறுத்த ட்ரை பண்ணுவார். இன்னொரு பக்கம் ராகவ் ஏதாவது பண்ணவும் சான்ஸ் இருக்குது. ஒருவேளை கல்யாணம்னா ராகவ் அபியை மேரேஜ் பண்ணிப்பாரா? ஏன்னா இதோட 2வது டைம், இந்த டைம் நிற்க வாய்ப்பு இல்லை. நான் ஆல்ரெடி முரளி அபி கல்யாணம் நிற்கும் போதே ராகவ் கல்யாணம் பண்ண வாய்ப்பு இருக்குது அப்படின்ன மாதிரி சொல்லியிருந்தேன். ஒருவேளை அது இங்கே நடக்கலாம். நீ நான் காதல் ரீமேக் சீரியல் தான், ஆனால் இங்கே ஸ்டோரியே மொத்தமாக சேஞ்ச் பண்ணிட்டாங்க. கல்யாணத்துக்கு முரளி கிருஷ்ணன் முரளிக்கும் அபிக்கும் நடக்க இருந்த கல்யாணத்தை பற்றி பேச வாய்ப்பு இருக்குது. இதை ராகவ் தப்பாக புரிஞ்சுக்கிட்டு அபியை பழிவாங்க, அபியை மேரேஜ் பண்ணுற மாதிரி கூட கொண்டு வரலாம். ஆனால் எப்படியும் அபி விக்னேஷ் கல்யாணம் நடக்காது, அது தெரிஞ்ச விஷயம்தான். எப்போவுமே அபி ராகவ் அவங்க பிடிஎஸ் ஃபோட்டோஸ் ஷேர் பண்ணுவாங்க. இந்த டைம் எந்த ஒரு ஃபோட்டோஸும் ஷேர் ஆகலை. ஒருவேளை மேரேஜ் முடிஞ்ச நாளைக்கு இது எந்த ஒரு ஸ்பாய்லர்ஸும் இருக்கக்கூடாதுன்னு ஃபோட்டோஸ் ஷேர் பண்ணல, என்னன்னு தெரில. என்ன நடக்குதுன்னு வெயிட் பண்ணி பார்ப்போம்.